ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லாட்டூசி சேனல். உங்கள் எல்லாரையும் வந்து யூடியூப் மூலமாக பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் செல்வராஜ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு அஸ் அ பிகினராக வந்து சைக்கிள் எப்படி வாங்கலாம், ஒரு புதுசாக சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க எப்படி சைக்கிள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். என்ன சைக்கிள் வாங்கலாம், எங்கே வாங்கலாம், நம்ம வாங்குறது கரெக்டு தானா, இல்லை யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆன்சராக தான் வந்து இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் வந்து டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பர்பஸ் மெயினானது. சாரி, இப்போ நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன பர்பஸ்க்காக வாங்க போகிறோம்? சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ், டெய்லி வேலை பார்த்துட்ருக்கோம், ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். இல்லை ஹெல்த் பர்பஸ்க்காக நல்லா சைக்கிளிங் பண்ணோம் அப்படின்னா வந்து வெயிட் லாஸ் ஆகும், ப்ளஸ் ஹார்ட்க்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்பஸ்க்காக கோர் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா வந்து டூரிங் பர்பஸ்க்காக லாங் டிஸ்டன்ஸ் போகணும், நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 3ல் என்ன பர்பஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். இந்த 3 பேஸ் பண்ணி வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. MTB, அப்புறம் ஹைப்ரிட்டு, அப்புறம் ரோட் பைக்ஸ். ஸோ MTB பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெடல் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ நீங்கள் வந்து ஹெல்த் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா MTB வாங்கலாம். ஹைப்ரிட், ஸோ நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை லாங் டிஸ்டன்ஸும் போகணுன்னு நினைக்கிறீங்க, ப்ளஸ் உங்களுக்கு ஆஃப் ரோடு, அதாவது கரடுமுரடான இடத்துலையும் போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஹைப்ரிட் சூஸ் பண்ணலாம். அப்புறம் ரோட் பைக்ஸ் அதில் நேம்லேயே இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு, எங்கேயாவது ரொம்ப தூரம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ரோட் பைக். ஸோ இந்த 3 பைக் தான் இருக்குது. இந்த 3 பைக்கில் என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறது, எந்த இது அப்படிங்கிறத சூஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட பட்ஜெட். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்னோடய கோரைடர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணதில் வச்சு அரௌண்ட் 5,000லேருந்து, ஸோ மினிமம் பட்ஜெட் சொல்கிறேன், 5,000லேருந்து 15 lakhs வரைக்கும் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் பார்த்துருக்கிறது வந்து அரௌண்ட் 2 lakhs வரைக்கும் பார்த்துருக்கேன். 15 lakhs வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இருக்குது, அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அவ்வளோ பட்ஜெட் இருக்குது. ஸோ எந்த பட்ஜெட்டில் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இது வந்து சைக்கிள் தானே, வாங்கிட்டு அப்புறமா நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வரப்போகுது, நம்ம அதை யூஸ் பண்ணல அப்படின்னா மறுபடியும் நம்ம ரீசேல் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும், நிறையா நமக்கு லாஸ் தான். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு வாங்குறது பெஸ்ட்டு. ஓகே, ஸோ என்ன பைக் வாங்க போகிறோம்னு பார்த்துட்டோம், என்ன பட்ஜெட்டில் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டோம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போக வேறு எங்கெல்லாம் வந்து இன்னும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி யூடியூப்பில் பார்ப்பீங்க, இல்லை ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா சைக்கிளிங் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நிறையா கொஸ்டின்ஸ் கேளுங்க. இல்லை சென்னையில் இருக்கீங்க, இல்லை வேறு எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் போகிறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக வாங்குறதுக்கு முன்னாடி பேசுங்க. ப்ளஸ் நிறையா ஷோரூம்ஸ் இருக்குது. ஷோரூம்ஸில் இப்போ ஒரு 2-3 டைம்ஸ் போயிட்டு என்ன மாதிரி இருக்குது, என்ன பர்பஸ்க்காகலாம் வந்து சைக்கிள் இருக்குது, உங்களுக்கு அது ஃபிட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தரோவாக வந்து செக் பண்ணி பாருங்கள், பேசி செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே ரைட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் சோலோவாக ரைட் பண்ண போகிறீங்களா, ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா சோலோவாக ரைட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு குரூப்போடு போகிறீங்களா அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா வந்து சோலோவாக ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சைக்கிள் மட்டும் இல்லை, அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ், பஞ்சருக்கான தேவையான ஆக்சசரிஸ்லாம் வாங்கணும். இல்லை குரூப்போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் செப்பரேட்டாக வச்சுக்கலாம், பட் உங்கள் கோரைடர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெனிஃபிட். ப்ளஸ் சைக்கிள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சைக்கிளோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன சைக்கிள் வாங்க போகிறீங்களோ அதோட, ஃபார் எக்ஸாம்பிள் டயரு, கியரு, மெயினாக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், பிரேக்கு, அப்புறம் குரூப் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன், இது 2 தான் வந்து ஒரு சைக்கிளுக்கு ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப தூரம் போகிறதுக்கெல்லாம் வந்து மெயினாக வந்து வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா
ஃப்ரேம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து நீங்கள் சிட்டிங் பொசிஷனில் உட்காந்து ஓட்டும்போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அந்த சேடலோட ஹைட்டு நீங்கள் கால் கீழே வரைக்கும் வைக்கணுமா, இல்லை பெடல் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி இதெல்லாம் சூஸ் பண்ணி உங்களோட ஹைட்டை பேஸ் பண்ணி மீடியம், ஸ்மால், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் இந்த மாதிரிலாம் இருக்குது ஃப்ரேம் சைஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வாங்கணும். சம்டைம்ஸ் வந்து ஃப்ரேம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஓட்டும்போது வந்து உங்களுக்கு வீல் அதாவது சீட்டில் இருந்து உங்களுக்கு வந்து பெடலோ இல்லை வந்து லேண்டோ தரையோ வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். பட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் லென்த்தையாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, ஹேண்டில் பாரில் இருக்கிற அந்த ஸ்டெம் எல்லாமே வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே பார்த்தோன்னே தெரியாது. கொஞ்சம் அவங்க கொடுக்குற ட்ரையல் டைம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓட்டி பார்த்தாலும் தெரியாது. கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் தான் வந்து அந்த பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன பிராண்டு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்க அப்படின்னா ஹெர்குலஸ் பார்த்துருப்போம், ரோடியோ, மாண்ட்ரா, அப்புறம் டெக்கத்லானில் இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டுருக்கு, காஸ்பிக்கு, இதெல்லாம் தான் பார்த்துருப்போம். ஸோ இது இல்லாமல் இதெல்லாம் வந்து வெல் நோன் பிராண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது இல்லாமல் வந்து இன்னும் வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணுமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா, எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி பெட்டர் நம்ம ஒரு ஷாப்பில் போய் பார்க்குறோம், ஒரு ட்ரையல் பீரியட் இருக்குமா, ட்ரையல் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறோம். ப்ளஸ் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு சென்னை மாதிரி சிட்டிலலாம் வந்து ரெண்டலுக்கே வந்து சைக்கிள் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறது நம்ம சின்ன வயசில் வந்து கடையிலலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி காஸ்ட்லி சைக்கிள்ஸுமே வந்து ரெண்டல்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதையும் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ பைக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த சர்டன் பீரியடில் கடையில் போய் பார்த்து சூஸ் பண்ணி ஓட்டுறது வந்து அப்போ உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக தெரியும். பட் ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் என்னடா நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரெண்டல் பெர் டே 2 hours இல்லை பெர் வீக் ஃபுல்லாக வந்து இவ்வளோ அமௌண்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறையா பேக்கேஜஸில் வந்து ரெண்டல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஹெல்த் பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். டெய்லி ஒரு 10 kilometers மேக்ஸிமம் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ MTB ஒன்று வாங்கினேன். நல்லா தான் இருந்துச்சு. நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் கிராஜுவலாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு நல்லா இருந்தது. மேக்ஸிமம் 10 kilometers போனாலே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஸ்டாமினாவும் பில்ட் ஆச்சு, இன்ட்ரெஸ்ட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய யூடியூப்ஸ் பார்த்தேன், நிறையா பிளாக்ஸ் எல்லாம் வந்து சைக்கிளிங் ரிலேட்டடாக பார்க்க ஆரம்பித்தேன், குரூப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து மைண்ட் செட் வந்து டோட்டலாக நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. வெளியில் போயிட்டு இது வரைக்கும் வீட்டிலே இருந்துட்டோம், வேறு யார்ட்டையும் வேலை, ஃபேமிலி இதை விட்டால் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டோம். நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நான் இது திங்க் பண்ணேன். ஸோ அப்போது வந்து நான் வாங்கின பைக்கு வந்து MTB டெக்கத்லாம் நான் வாங்கியிருந்தேன். வாங்கி ஒரு 3 months தான் இருந்துச்சு. அந்த வாங்கின ஒரு செகண்ட் மந்த்தே பார்த்திங்க அப்படின்னா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோவா நான் யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த ஃபஸ்ட்டு மந்த்து நல்லா யூஸ் பண்ணேன். 3rd month கொஞ்சம் நல்லா சைக்கிள் நான் ரைட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் லாங்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட் பைக் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி 18,000 கொடுத்து இந்த சைக்கிள் வாங்கியாச்சு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். இது ரீசேல் பண்ணோம் அப்படின்னா வந்து வேஸ்ட் ஆகிடுமே. பட் எனக்கு ரோட் பைக் வாங்கணும்னு ஆசை. பட் இதை ரீசேல் பண்ணாலும் வேஸ்ட் ஆகிடுமே அப்படிங்கிற ஒரு கவலை. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப டெக்கத்லானில் ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்கிட்டு 3 months வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கலையோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து நீங்கள் வாங்கின பொருள் அதாவது ப்ராடக்ட் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தால் நீங்கள் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், இல்லை அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். அவங்களும் பைக்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஆப்ஷன் இருந்தது, ரோட் பைக் நான் வந்து மாற்றிட்டேன். எனக்கு ஒரு லக்கிலி. பட் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து நீங்கள் வாங்க போகிற இடத்துல இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதை வாங்க மாட்டாங்க. பட் எனக்கு ஒரு நல்ல லக்குன்னு தான் சொல்லணும் இருந்தது. ஸோ பைக்கு வாங்கியாச்சு. அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன். நான் பைக்கு வாங்கியாச்சு. பைக்கு மட்டும் போதுமா? இல்லை.
பைக்கு இப்போ முன்னாடி வந்து பைக்னா சைக்கிள் வாங்கினோம் அப்படின்னா வந்து எல்லாமே கொடுத்தாங்க, ஸ்டாண்டு முதற்கொண்டு. பட் இப்போ எல்லாமே வந்து தனியாக ஆக்சசரிஸ் சொல்லிட்டு அது எல்லாமே தான் வாங்கணும். எந்த பைக்குக்கு எந்த ஆக்சசரிஸ் வாங்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரோட் பைக் வாங்குறப்ப நிறைய பேர் என்னோடய கோரைடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டே யூஸ் பண்ணுறதில்ல. எங்கேயாவது போய் நிற்கிறப்ப வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கல் இல்லாட்டா ஒரு சப்போர்ட்டுக்கு எங்கேயாவது இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு தான் வந்து அவங்களால பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஜாமெட்ரி, ஏரோடைனமிக்ஸ் ஜாமெட்ரி வந்து ஒரு சைடு வெயிட் ஆனாலுமே வந்து மிஸ் ஆகிடும். ஸோ சரியாக ஓட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எந்த இதுக்கு யூஸ் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் சேடலில் அந்த மெமரி ஃபோம் அது வாங்கணுமா? சைக்கிளில் ரோட் பைக்கை வாங்கினீங்கன்னா வந்து பெல்லு வாங்கணுமா? இதெல்லாம் இருக்குது. மெமரி ஃபோம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து சேடலில் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பேடட் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது தேவையில்லை. எக்ஸஸாக இதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். வாங்கி இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பேடட் ஷார்ட்ஸ் வாங்குவீங்க. வாங்கினதுக்கப்புறம் இந்த மெமரி ஃபோம் வந்து வேஸ்ட் ஆகும். இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் வாங்க போகிறோம். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஷாப்புக்கு போகிறப்ப நீங்கள் அது வாங்க இது வாங்க, இல்லை இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், மேபி அவங்களுக்கு எக்ஸஸாக அந்த ஃப்ரேம் சைஸ் வந்து இருக்கலாம், அது உங்களுக்கு வந்து புஷ் பண்ணலாம். இல்லை அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க புஷ் பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாரோட மென்டாலிட்டியாக இருக்கும். நமக்கும் ஃபுல் டீட்டெயில் அதை பற்றி தெரியல அப்படின்னா வந்து போய் வாங்குவோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் வந்து இது எல்லாமே வந்து பக்காவாக வந்து முடிஞ்ச அளவுக்கு போய் பிளானோடு போயிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸோடு போயிட்டு வாங்குறது பெஸ்ட்டு. அப்புறம் எந்த டைமில் வாங்கலாம் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அரௌண்டு 50 lakhs மேலே வந்து இந்த வித்தின் 1 yearக்கு மேலே வந்து சைக்கிள் வந்து சேல் ஆயிருக்குன்னு நான் எங்கேயோ பிளாக்கில் பார்த்தேன். என்ன ரீசன் அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்டவுனில் இருக்கிறதுனால எல்லாமே வந்து மென்டலாக வந்து உள்ளே இருக்கிறமே, வெளில போகணும், ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்மு ஃபுல்லாக க்ளோஸ்டு, எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. அதனால் வந்து சைக்கிள் ஃபீல்டு சேல் வந்து பயங்கர பூமாக இருக்குது. எந்த ஒரு பிராண்டுமே வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது கிடைக்கிறதுக்கு. ப்ளஸ் அதோட ஆக்சசரிஸும் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் எங்கேயாவது ரெஃபரன்ஸில் எங்கேயாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன ஆஃபர்லாம் பண்ணுறாங்க, ஆக்சசரிஸ் ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, ப்ளஸ் சர்வீசஸ் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஈவன் நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணுன்னாலும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து டிமாண்ட் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற டைமில் போய் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்பஸ்ஸு என்ன, பட்ஜெட்டு, எங்கே இது ரிலேட்டடாக வந்து இன்ஃபர்மேஷன் வாங்க போகிறீங்க, கேதர் பண்ண போகிறீங்க, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கிறேன் எங்கே வாங்க போகிறீங்க, அப்புறம் தனியார் ரைட் பண்ண போகிறீங்களா இல்லை குரூப்போட ரைட் பண்ண போகிறீங்களா, என்ன ஃப்ரேம் சைஸு, என்ன பிராண்டு, இல்லை உங்களுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி ட்ரையல் ஏதாவது கிடைக்குமா, இல்லை ரெண்டல் எங்கேயாவது போய் சூஸ் பண்ண முடியுமா, அப்புறம் ஆக்சசரிஸ் என்னெல்லாம் வாங்கணும், சைக்கிள் வாங்குறப்ப ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவாங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் டெரைவ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு உங்களால் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தவிர ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் மனசில் ஏதாவது நினச்சிருந்து அதை நான் மிஸ் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ பார்க்குற மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவதுல வந்து நான் வந்து அதை சொல்ல பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து டோட்டலாக வந்து இது வந்து ஒரு ட்ரையல் தான். ட்ரையல் அப்படிங்கிறத விட அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சைக்கிளிங் நான் வந்து யூடியூப் பார்த்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து நிறைய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ நான் பார்த்தது, நான் நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணது, என்ன மாதிரி நிறையா பேர் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, இல்லை சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நான் பார்த்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது மாதிரி நான் நிறையா வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய இடத்துக்கு போகலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லாட் டு சி. பாய்.